அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் பத்தியும், அதுலயும் குறிப்பா லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதனுடைய பெனிஃபிட்ஸ் பத்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம சில தம்ப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். த ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல் என்ன அப்படின்னா, நெவர் இன்வெஸ்ட் இன் அ ஸ்டாக்ஸ், இன்வெஸ்ட் இன் அ பிஸ்னஸ். அதாவது நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அதை ஒரு ஸ்டாக்கா மட்டும் பார்க்காம அந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் மெத்தடாலஜி என்ன, அதனுடைய வருங்கால growth எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா நினைச்சு நாம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா இருக்க முடியும். நெக்ஸ்ட் தம்ப் ரூல், இதை நம்ம ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய முதலீடு செய்யக்கூடிய பணத்தை எப்பயுமே ஒரே ஸ்டாக்லேயோ இல்லை ஒரே செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். தட் இஸ், நம்மளுடைய ஸ்டாக்ஸை எப்பயுமே வேற வேற செக்டார்ஸில் இருக்கிற நல்ல நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டராக நிச்சயமாக இருக்க முடியும். த நெக்ஸ்ட் இஸ் டிவிடெண்ட்ஸ் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிவிடெண்ட்ஸ் ரெகுலராக கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா டிவிடெண்ட்லேருந்து வரக்கூடிய லாபமும் நமக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். தட் இஸ், ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே நமக்கு ரைஸ் ஆகிறதும் ஃபால் ஆகிறதும் அடிக்கடி நடக்கக்கூடும். ஸோ நிறைய முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, பேனிக் ஆகி நல்ல ஸ்டாக்ஸை விலை குறையும் போது பயத்தினால நம்ம சேல் பண்ணிட்டு வெளியே வந்துடுறோம். ஸோ நம்ம நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆனாலுமே திரும்பவும் அது பவுன்ஸ் பேக் ஆகி தன்னுடைய நிலையை அது தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ இந்த கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, டோன்ட் பேனிக். த நெக்ஸ்ட் ரூல் இஸ் பி கான்ட்ரரைன். இந்த விஷயம் நம்ம ஈஸியாக மற்றவங்களுக்கு சொல்லிடலாம், பட் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது நம்ம முரண்பாடான முடிவுகளை சில சமயம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் லோ ஆகும்போது நல்ல ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணிக்க கற்றுக்கணும். அதே போல் மார்க்கெட் ஹையில் இருக்கும் பொழுது நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒர்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம செல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ், நமக்குன்னு ஒரு டெக்னிக், நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாக் செலெக்ஷனில் எப்பயுமே நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமும் கூட. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியவோ இல்லை ஒரு டெக்னிக்கையோ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸும் அவங்களுடைய ரிஸ்க் லெவலும் வேற வேறையாக தான் இருக்கும். ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லான லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு. The next is avoid the penny stocks. ஸோ நமக்குள்ள இருக்கிற ஒரு காமனான ஒரு மிஸ்கான்செப்ஷன் என்ன அப்படின்னா, லோ ப்ரைஸ்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் ஆனாலுமே குறைவான லாஸ் தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பயுமே இருக்கக்கூடாது. ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ல தான் நம்ம எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு லாஸ் தான் அதிகமாக ஆகுமே தவிர நமக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு growth-அ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் தான் எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத மறந்துடக்கூடாது. நெவர் அக்செப்ட் த டிப்ஸ் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ரூல். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்கிறதுக்காக அந்த கம்பெனி பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்காம நம்ம இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு தவறான விஷயம். ஸோ நம்ம ஹார்டாக ஏர்ன் பண்ண மணியை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த கம்பெனி பத்தின ஒரு பேசிக் அனலைஸாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இன்னும் நம்மளுடைய சேனல்ல ஒரு பிகினரா இருக்கும் பொழுது கூட ஒரு ஸ்டாக் பத்தின பேசிக் அனலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் போஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். த ஃபைனல் ரூல் என்னன்னா, எப்பயுமே நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது. பிகாஸ்
ஒரு லார்ஜ் கேப்ல இருக்கிற கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தாட்டை எப்பயுமே வச்சுக்க கூடாது. அண்ட் மிட் கேப்ஸ்லயும் ஸ்மால் கேப்ஸ்லயும் கூட ஒரு நல்ல growth இருக்கிற பொட்டன்ஷியலா ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றதையும் நம்ம கத்துக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.